வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஃபுட்டு மாம் கிச்சன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்டு மாம் கிச்சன். வாங்க, இன்றைக்கி நம்ம பச்சை மிளகாய் தொக்கு செய்யலாம். இது சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கீரி வச்சுருக்கோம். காம்பு கிள்ளிட்டு இது மாதிரி கீரி 2ஆக பிளந்து வச்சுருக்கோம். எல்லாத்தையுமே இதே மாதிரி ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். புளி தேவையான அளவு புளி ஊற்றிக்கலாம். அப்புறம் பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 20 பல் வெட்டி வச்சுருக்கேன் கிராஸாக. மிளகாத்தூள் 1 ஸ்பூன், பெரிய ஸ்பூனு. அப்புறம் தாளிக்கிறதுக்கு பொடி போடுவோம்ல, அதுக்கு வெந்தயமும் கடுகும் ஜீரகமும். தாளிக்கவும் கொஞ்சம் கடுகு போட்டுக்கணும். அவ்வளோதாங்க. தேவையான அளவு உப்பு. அவ்வளோதான். வாங்க செய்யலாம். முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம இந்த கடுகு, வெந்தயம், ஜீரகம் இது வறுத்துக்கலாம். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். எப்பயுமே ஊறுகாய்க்கு இந்த காம்பினேஷன் தானே நம்ம போடுவோம். அதனால் இதையும் போட்டு நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் பொரிஞ்சோடனே லைட்டாக பொரியட்டும். ரொம்ப தீயோட வேண்டாம். நல்லா பொரிஞ்சோடனே நம்ம ஒன்று கல்லுப்பும் ஒரு ஹீட்டில் ஒரு வறுத்துக்கலாம். அப்போ தான் கெடாது ஊறுகாய். எப்பயுமே நம்ம ஊறுகாய் வகைக்கெல்லாம் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் லைட்டாக வறுத்து போட்டுட்டோம்னா அந்த பொடி வகைக்கு எல்லாம் கெடாமல் இருக்கும். அதனால் லைட்டாக வறுத்து போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய், ஊறுகாய்க்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிப்போம். எப்பவுமே ஊறுகாய்க்கெலாம் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் ஊற்றிக்கணும். கடுகு தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டோம். நல்லா பொரியட்டும். பொரிஞ்சோடனே பெருங்காயமும் கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம். நல்லா வறுபட்டுருச்சு. கடுகு போட்டோம். ரெண்டும் பொரிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு பூண்டு ஒரு 20 பல் குறுக்க வெட்டி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கிறேன். போட்டு நம்ம பச்சை மிளகாய் ஒரு 100 கிராம் பச்சை மிளகாய் இருக்குது. அதையும் அப்படியே போட்டுடலாம். இது போட்டு நல்லா வதங்கினோடனே நம்ம அந்த பவுட்ரு வறுத்து வச்சதெல்லாம் பவுட்ரு நுணுக்கி அதையும் வச்சுக்கணும். புளி கொஞ்சம் கரைச்சி ஊற்றணும். நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கினோடனே புளி ஊற்றிக்கலாம். நம்ம இந்த பச்சை மிளகாய் தொக்கு ரொம்ப எம்மையாக இருக்கும். சாம்பாருக்கு, தயிர் சாதத்துக்கு எல்லாம் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். வதங்கட்டும். அது இப்போ பாருங்கள், இல்லை 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்படி நல்லா இந்த எண்ணெயிலே வதங்கட்டும். பூண்டும் 10 பல் கீரி போட்டிருக்கோம். கடுகு தாளிச்சிட்டோம். பெருங்காயம் போட்டோம். நல்லா இப்போ வதக்கி விட்டுக்கலாம். நல்லா இது வதங்கிக்கிட்டே இருக்கும்போது நம்ம புளி தேவையான அளவுக்கு கொஞ்சம் அதுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். 1 எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் அப்படியே ஊற்றிக்கலாம். இதில் எலுமிச்சம்பழமும் ஒரு 1/2 மூடி புழிஞ்சு விட்டுக்கலாம். நம்ம இது நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்டியாக காரசாரமாக ஊறி நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதில் நான் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம அந்த கடுகு, வெந்தயம், ஜீரகம் வறுத்து வச்சுருக்கோம். அதில் ஒரே ஒரு மிளகாய் போட்டிருக்கேன். அதுவும் சேர்த்து கல்லுப்பு போட்டு அரைச்சி இதில் கடைசியாக ஆட் பண்ணணும். நம்ம இதில் நான் உப்பு போட்டிருக்கேன். அந்த அரைக்கிறதுலே உப்பு போட்டிருக்கேன். பத்தலைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் எப்பயுமே இந்த தொக்கு மாதிரி ஊறுகாய் மாதிரி செய்யும்போதெல்லாம் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கூட இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இதுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அந்த பவுடரும் அரைச்சிட்டு இதுலேயும் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். அதுலேயும் உப்பு போட்டிருக்கேன். இதுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். கரெக்டாக இருக்கும். நல்லா கொதித்து சுண்டி இந்த பச்சை மிளகா நல்லா வெந்து வரட்டும். ரொம்ப அருமையாக இருக்கும். தயிர் சாதத்துக்கு, சாம்பாருக்கு தொட்டுக்கு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா புளியெல்லாம் கரைச்சி ஊற்றி வெந்துட்டுருக்கு. இதில் நம்ம கடைசியாக கடுகு, வெந்தயம், ஜீரகம், உப்பு, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் வறுத்து அரைச்சோம் பாருங்கள். அந்த பவுடரையும் இதில் ஆட் பண்ணி போனோமே. இது பச்சை மிளகாய் ஊறுகாய் மாதிரி தான். அது தொக்கு மாதிரி இருக்கும். நல்ல பச்சை மிளகாய் ஊறுகாய். நம்ம எப்பயுமே இந்த வெந்தயம், கடுகு சேர்த்து அரைச்சி பெருங்காயம் சேர்த்தாலே அது ஊறுகாய் தான். அது
ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சும்மா கொஞ்சமாக வச்சு தொட்டு சாப்பிட்டாலே எம்மியாக இருக்கும். நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா சுண்டி வந்தோடனே இறக்கிட வேண்டியது தான். ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுண்டி வரட்டும். இறக்கி ஆற வச்சு மாற்றிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்குங்க. காரசாரமாக நல்லா நாக்குக்கு டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். சிம்பிள், உடம்புக்கு ஹெல்த்தி தான். அது பூண்டெல்லாம் சேர்ந்துருக்கு. நம்ம பச்சை மிளகாய் நிறைய சாப்பிட போகிறதில்ல. சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தான் தொட்டு சாப்பிடுவோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாய்க்கு நல்லா இல்லாதவங்களுக்கும் பிடிக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பார்க்கலாங்க. பச்சை மிளகாய் தொக்கு எம்மியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஆறினோடனே சுட இருக்குது. ஆறினோடனே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். பச்சை மிளகாய் ஊறுகாய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். எம்மியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.